அண்ணே, மதியம் சோத்துக்கு என்ன செய்ய போறோம்? ஒன்றும் கிடையாது வீட்டில். ஏய் குள்ளாண்டி, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்குல. நீங்களும் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே இப்படி ஒன்னொன்னா பொய் சொல்லி என்னைய வீடு வீடா திருட விடுத்தீங்க. நான் நம்ம திருடவே மாட்டேன். சாப்பிடாம போறோம், எனக்கு என்ன. ஏய் முட்டா பையல, இனிமே நம்ம வீடு வீடா போய் கஞ்சி திருட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு இனிமே தினமும் 3 வேளை பிரியாணியே கிடைக்க போகுது. அட போயா, கதை விட்டுக்கிட்டே இரு. லூசு பையல, சூப்பர் ஐடியா வந்திருக்கு எனக்கு. என்ன ஐடியா? இந்த ஊர்ல பானுமதின்னு ஒருத்தி இருக்கா. பணம்னா போதும் வாயை பிளந்துருவா. அப்படி ஒரு பண பேய். நான் என்ன செய்ய போறேன், நல்ல மாறு வேஷம் போட்டு பெரிய பணக்கார மாதிரி நடிச்சு அவளை பொண்ணு கிட்டு கல்யாணம் பண்ண போறேன். அவளை கல்யாணம் பண்ணிட்டா அவன் என் பொண்டாட்டி ஆயிருவா. என் பொண்டாட்டி பணம் எல்லாம் என் பணம் தான். அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. அதான் சொல்றோம்ல, அவள் சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் பெரிய பணக்கார மாதிரி காமிச்சுக்கிட்டாலே போதும், அவள் ஈஸியா சம்மதிச்சிருவா. என்னையே தெரியும், அவள் நிறைய வாட்டி பார்த்துருக்கா. டேய் கோண மூக்கா, நானே மாறு வேஷத்துல வரும்போது உன்னையே விட்டுருவேனா? உனக்கும் மாறு வேஷம் தான். ஐ ஜாலி ஜாலி. இப்பவே போட போறோம் மாறு வேஷம், கேட்க போறோம் பொண்ணு. டேய் குள்ளாண்டி, அண்ணனை பத்தியா? முடி வச்சு எப்படி ஜம்முன்னு இருக்கேன், உன்னைய பாரு உயரமா ஆக்கிட்டேன். சூப்பரா இருக்குனே. வான போய் பொண்ணு கேப்போம். இங்கரு, நீ என்னுடைய தம்பி சரியா? அப்படிதான் சொல்லணும். சரிண்ணே. உன் அழகுக்கும் உன் அறிவுக்கும் வெள்ளக்காரி கிடப்பா. ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா. இவ வெள்ளரிக்கா வித்து கூட உங்களை காப்பாத்துவானே. பானுமதி, ஏ பொண்டாட்டியே, வாரேன். எலிஃபன்ட் மேடம், இன்னும் ஃபீவர் சரியாவலையா? ஃபீவர்லாம் போயிட்டு நான் ரோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. வயசும் ஆயிட்டே போகுது. திடீர்னு மேலுக்கு முடியலன்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. இப்படியே போனால் என்ன செய்ய முடியும்? இந்த பிச்சு மணி என்னை விட்டுட்டு போனான்னா நான்லாம் அனாதை பணமாக தான் கிடந்து சாவேன். அப்புறம் என் அக்காக்காரி என் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக இருப்பா. பேசாமல் இந்த பிச்சு மணியை கல்யாணம் பண்ணிட்டா என்ன? என்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அதை வச்சு வாழ்ந்துக்கிட வேண்டியதான். அவனை வேலைகளை செய்ய வச்சுக்கிட்டு அப்படியே ஒப்பேத்திடலாம்ல. நல்ல அன்பாகவும் இருக்கான். எல்லாமும் பொண்டாட்டின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை செய்வான்ல. சிசி போய் ஒரு பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ண இந்த ஊர் உலகம் என்னை என்ன பேசும்? எங்கள் அக்காக்காரி என்னை மதிப்பாளா? அவள் புருஷன் ஆபீஸுக்கு போகிறான், இவன் கோயிலில் பிச்சை எடுத்தவன். இவன் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? சாச்சா, அப்படிலாம் ரோசனை பண்ணக்கூடாது. இவனை மாரி ஒரு ஆள் எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப அன்பாக இருக்கான். காய்ச்சல் வந்தால் பார்த்துக்கிறான். இவ்வளோத்துக்கு உனக்கு ஒரு நாள் சம்பளம் வெறும் 10 ரூபாயும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் தான் கொடுக்கேன். மிஞ்சர சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனை மாரி ஒரு ஆள் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது பானுமதி. இவனும் ஒரு நாள் உன்னை விட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கையேன், சத்தியமணி அனாதையாக தான் கிடந்து சாவ போகிற. பேசாமல் இவன்கிட்ட சொல்லி கோயிலில் தாலியை கட்டிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவோம்மா. அப்படிதான் செய்யணும். நாம விரும்புகளை விட நம்மளை விரும்புறவங்கள நம்ம கல்யாணம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. பிச்சுமணி சொல்லுங்க எலிஃபன்ட் மேடம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ எப்படி எடுத்துக்கிடுவேன்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் உன் மனசுல உள்ளதை சொல்லிடு சரியா? சரி எலிஃபன்ட் மேடம். ஹலோ எஜுஜிமி மேடம், உள்ள வரலாமா? யார் நீங்க? நான் தான் தொழிலதிபர் துரப்பாண்டியன். என்னைய பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? இல்லையே, நான் இது வரைக்கும் உங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன விஷயம்? மேடம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க மேடம். நாங்க எங்க அண்ணனுக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்தோம். ஒரு 10 100 பொண்ணுகிட்ட நாங்க பார்த்தோம் தேடுங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு யாரையுமே பிடிக்கல. உங்களை தான் பிடிக்க வச்சிருக்குன்ட்டு நாங்க எங்க இருந்து வர்றோம் தெரியுமா? கோயம்புத்தூர்ல இருந்து வாரங்காக்கும். எனக்கு ஒண்ணுமே விளங்கல மேடம். நாங்க கோயம்புத்தூராக்கோம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா சூப்பரா தான் இருக்கும் மேடம். எங்க அண்ணன் இருக்காங்களா துரப்பாண்டியன், அவருக்கு உங்களை பொண்ணு கட்டு வந்திருக்கோம். எங்க அண்ணனுக்கு 600 கோடி ரூபாய் சொத்து, பேங்க் பேலன்ஸு, 300 காரு, ஒரு ஏரோப்ளேன்லாம் இருக்கு. போடு பானுமதி, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. எப்படியோ ஒரு 5 நிமிஷம் இவங்க பெந்தி இருந்தாலும் போயுமே இந்த பிச்சைக்கார பையன்கிட்ட போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பேன். அப்புறம் இவனைய மதிப்பானா? நல்ல மாப்பிள்ள வந்திருக்க, சரியான இடம். என்னை எப்படி கண்டுபிடிச்சானுவ? என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்?
நாங்கள் நிறைய ஊருக்குள்ள சொல்லி சொல்லி வைப்போம் எங்கள் அண்ணனுக்கு எத்தனை நல்ல பொண்ணா வேணும்னு. எங்கள் அண்ணனுக்கு 50 வயசு, ஆனால் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணமே முடிக்கல. அதே போல ஒரு பொண்ணை நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். அதில் அழகு, அறிவு, இளமை எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. அப்படியா? சரி சரி சரி. கோயம்புத்தூர் சைடுல நிறைய தென்னை மரம்லாம் இருக்கு, நிறைய தோப்பெல்லாம் உண்டுல்ல உங்களுக்கு? முக்காவாசி தோப்பு எங்களுது தான். ஆமா நீ யாரு கூட பிறந்த தம்பியா? ஆமா, கூட பிறந்த தம்பி தான். ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கேன். இப்படிதான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. பிச்சு மணி போ, வந்தவங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. நீங்க வாங்க. தட்டை வாங்கிக்கிடுங்க. கொண்டாங்க கொண்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோங்க. இங்க எங்களுக்கு யாரையும் தெரியாதுங்க. உங்க வீட்டுல இடம் கிடைக்குமாங்க? கல்யாணமே பண்ண போறோம், இடம் கிடைக்காதா? என் மனசுக்குள்ளே வந்துருக்கீங்க, வீட்டுல வர முடியாதா? அதெல்லாம் இடம் உண்டு. சரிங்க அம்மி. அன்னைக்கு பாலமுருகன் சொன்னான், இந்த பொம்பளை பணம்னா வாயை பழந்துருன்னு. இருந்தாலும் என் அன்பால மாத்தணுங்கிறதுக்காக தான் இங்க கடந்து இவ்வளவு கஷ்டம். அப்படி ஒரு கஷ்டத்தை பட்டேன். ஆனாலும் இந்த பொம்பளை மனசு மாறவே செய்யாது. ஒரு நொடியில எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவா. எவனோ ஒருத்தன் வந்து பணக்காரன் சொன்ன உடனே பல்லிழிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது. என் தியாகம் எல்லாம் வீணா போயிட்டு இனி இவங்க கல்யாணம் பண்றதை நாங்க இருந்து பார்க்கணுமா? போதும், போ, போய் உன் வேலையை பாரு, உன் பொழப்ப பாரு, உன் பிஸ்னஸை பாரு. இதோட தலை முழுகிரு. இனி இவன் உனக்கு வேண்டாம். சைல்ட்ஹுட் காதலை நம்பி வந்தது பெரிய தப்பு. இவ இப்ப நல்லாவே மாறி இருக்கா. பண பேயாயிட்டா. வந்த அன்னைக்கு நான் பணக்காரன் சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒத்துருப்பா. ஆனா பணத்தை பார்த்து அவ என்னைய வந்து காதலிக்கவோ கல்யாணம் பண்ணவோ கூடாது. உண்மையான அன்போடு இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தது ரொம்ப பெரிய தப்பு. இந்த வாழ்க்கை எனக்கு மிகப்பெரிய அடியவும் பாடத்தையும் கத்து கொடுத்துட்டு இனிமேல் எந்த அடி விழுந்தாலும் என்னால தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கு. போதும் போதும், பிச்சைக்கார வேஷம் போட்டதும் போதும், பிச்சை எடுத்ததும் போதும், வீட்டு வேலை அது இதுன்னு செஞ்சு தூரும்பாய் இழைச்சது போதும். இது உன் அடையாளமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுரு விட்டுரு விட்டுரு. போயிரு. இனி இந்த வீட்டுக்கே வந்துடாத ஜான்ஸ்டன். போ, உன்னுடைய பிசினஸை போய் பாரு. முனிஸ், இன்னைக்கு கண்டிப்பா ஆஃபீஸ் போகணுமா? ஆமாங்க, ஏற்கனவே நான் நிறைய நாள் லீவு போட்டுட்டேன். இதுக்கு மேல லீவு போட முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு நம்ம சேர்ந்துருக்கோம். நீ இப்படி லீவு போட்டதுக்கு மூக்கால அழுறிய. ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் இரு. இனிமே இங்க தானே இருக்க போறீங்க, அப்புறம் என்ன? வேலை ரொம்ப முக்கியங்க. கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பகல கண் முழிச்சு படிச்சு வைராக்கியத்தோட வாங்கின வேலை போயிட்டுனா ரொம்ப கஷ்டம். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். நீ அந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்ட. இந்த எக்ஸாமில் நீ எழுதி பாஸ் ஆனதே பெரிய விஷயம்ல. சரி, இன்னைக்கு நானும் உன் கூட ஆஃபீஸ் வரேன். அங்க வந்து என்ன செய்ய போறீங்க? நீ உன் வேலையை பாரு. நான் சும்மா அங்கனக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா மதியானம் உன்னை கூப்பிட்டு வரேன். நீ சாப்பிட வீட்டில் வந்து திருப்பி கொண்டு விடுதேன். அடுத்து ஈவினிங் கூப்பிட வரேன். ஐயோ, மாமாவும் அங்கதான் இருப்பாங்க, ஏதாட்ட நினைப்பாங்க. அப்பாலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. எங்கள் அப்பா சந்தோஷம் தான் படுவார். ஏங்க, உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, நீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கீங்க? அதெல்லாம் என் வேலையை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நான் வாரேனே உங்கள் ஆஃபீஸ்க்கு. சரி. 2 பேரும் எங்க கிளம்பியாச்சு? ஆபீஸ்க்கு. சிவா, நீ எங்க போற? ஆஃபீஸ்க்குமா? உனக்கு தான் ஆபீஸ் கிடையாதுல, வீட்ல இருந்து தானே வேலை பார்க்க. மோனிஸ் ஆஃபீஸ்க்கு போகிறேம்மா. அங்க எதுக்கு நீ போற? அங்கெல்லாம் போகக்கூடாது, அது கவர்மெண்ட் ஆபீஸ். கவர்மெண்ட்லேருந்து இப்படி சொன்னாங்களோ? உனக்கு என்னம்மா வந்திருக்கு? இது என்னது? பொண்டட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அலையிறது நல்லாவா இருக்கு? உங்க அப்பாவை பாரு எப்படி இருக்காரு. ஏண்டெல்லாம் ஒழுங்கா பேச கூட மாட்டாரு, அப்படியே கெத்தா இருக்காரு. நீ பாரு, சி. அது பொண்டாட்டி மருவன் நடந்துக்கிற முறையில இருக்கு. நீர் எப்ப வந்தீரு? என்னையே புகழ்ற மாதிரி புகழ்ந்து உன் மவனையும் மருமவளையும் பிரிக்க பார்த்தியே, அப்பவே வந்துட்டேன். ஆமா, உண்மையதான் சொன்னேன். நீர் எப்படித்தானே இருக்கிறது? இவனை பாருங்க, என்ன நரம்பு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அலையுதான். அவ அந்த அளவுக்கு பாசமா இருக்கா, அவனும் இருக்கான். உனக்கு எங்க வலிக்கு?
கவர்மெண்ட் ஆபீஸுக்கு இவனும் வாரண்ட் இருக்கான். இது என்ன பழக்கம்? அதெல்லாம் அங்கே யாருனாலும் வரலாம், நீ வாப்பா. சரிப்பா. அப்பன் மகன் மருமவா 3 பேரும் சேர்ந்து போடுற ஆட்டம் சுத்தமா எனக்கு பிடிக்கல. மதர் மம்மி, மதியானம் நாங்கெல்லாம் சாப்பிட வருவோம். மீன் குழம்பு வச்சு வை, உன் கையால சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். மண்ணை கரைச்சி வைக்க வந்து தின்னு. அதை நீ தின்னுட்டு எனக்கு மீன் குழம்பு வை. ஓம மாதிரி இருந்துக்கிட்டு சரியான ஆளு. எப்படி சிரிக்கா? சரி, இந்த பையன் பெங்களூர்ல இருக்கலாம்ல, இங்க வந்துகிட்டு இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு எரிச்சலா இருக்கப்பா. வாங்க வாங்க, என்ன வராத ஆள் வந்திருக்கீங்க? என்னம்மா எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுலாமா விஜய் நீ பார்த்து, அதான் கூட்டு வந்தேன். ஆமா, மருமகனை பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. வந்து போயிருந்தா தானே நமக்கும் தெரியும். நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இப்பதான் உங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இல்லைன்னா எப்பவும் தெரிசா மட்டும்தான் வருவா பிள்ளைய தூக்கிட்டு. புருஷனை பொண்டாட்டியும் ஜோடியா இருந்தா தானே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். என்னம்மா வீட்டுல யாரையும் காணும்? உன் தம்பிக்காரன் பொண்டாட்டி பின்னாடியே ஓடிட்டான். உங்க அப்பாவும் அவளும் ஆபீஸ்க்கு போயிட்டாவ, அங்க ஓடிட்டான் இவனும். பரவாயில்ல, ஒரு வழியா நம்ம ஊருக்கே வேலை வாங்கி வந்துட்டான். நம்ம ஊருக்கு எங்க வேலை வாங்கியிருக்கான்? வீட்டுல இருந்தே வேலை செய்யறதுக்கு வாங்கியிருக்கான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வரம். வீட்டிலே இருந்த மாதிரி இருக்கும், பிள்ளைகளோட இருந்த மாதிரி இருக்கும், வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு அவன் இப்படி வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. சோம்பேறி மாதிரி ஆயிட்டு இருக்கான். ஆபீஸ் போய் வந்து இருந்தா தானே ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். பிள்ளை வீட்டுல இருக்கேன்னு சந்தோஷப்படாம வருத்தப்படுற ஒரே தாய் நீதான். சரிவா உள்ள போவோம். வாங்க வாங்க உள்ள போவோம். உன் தம்பி நல்லா இருக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கல போல. ஆமா, எங்க அம்மாக்கு இதேதான் வேலை. குட் மார்னிங் ராஜேஷ் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ராஜேஷ் சார், நேற்று ரவி அம்மா என்னைய பார்த்துட்டு ஒரே அழுக. என் பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குன்னு. 100 சவரன் நகை கட்ட யார் தான் பொண்ணு கொடுப்பா? கண்ணாடியை கலட்டினா அவனுக்கு கண்ணு தெரியாது. தொப்பி எடுத்தா முன்னாடி பூரா வழுக்க. இவனுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? எப்படியாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு இருந்தாங்க. நம்ம எந்த பொண்ணு சொல்றது? இந்த பாலுங்கணத்துல போய் நம்ம தள்ளி விட முடியுமா தெரிஞ்ச பொண்ணு? ஆனா ரவி நல்ல குணம் தானே. இவன் அம்மா அம்மா அம்மான்னு அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான். இவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப பாவம் சார். நிமல் பொண்ணு நல்லா இருக்குதா? மாசமா இருக்கா சார்? 2வது மாசம். ஹெல்த்தை நல்லா பாத்துக்க சொல்லுங்க. ஆமா ஆமா, வீட்டில தான் இருக்கா. இந்த பொம்பளை என்ன இப்ப பேங்க் வருது? வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்க வாங்க. இது தம்பியோடைய பழைய ஒரு பேங்க் அக்கௌண்ட் பத்துக்கிடுங்க. இதுல கொஞ்சம் பணம் இருக்குன்னு இதுல எழுதி இருக்கு. அதை கொஞ்சம் எடுத்தாங்களேன். அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்க வந்தாதான் பணம் எடுக்க முடியும். ஐயா சம்பந்தியம்மா, ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, 12 லட்சம் தான் கிடக்கு பத்துக்கிடுங்க. அப்படியே விட்டுட்டோம்னா பேங்க்கார எதுவும் பிடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா? தம்பி மறந்துடுவான், கொஞ்சம் எடுத்தாங்களேன். ஐயோ சம்பந்தியம்மா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது என்னுடைய பேங்க் கிடையாது. இது யார் அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்க வரணும். என் கூட பிறந்த தம்பி தானே, அவனுக்கு கொஞ்சம் இன்னைக்கு காய்ச்சல் பத்துடுங்க. சரியான அப்புறம் எடுக்க சொல்லுங்க. இல்லை நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்கான், இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதே அவனுக்கு தெரியாது பத்துக்கிடுங்க. வீட்டு செலவுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா? கொஞ்சம் கையில் திகளத்து போட்டு கொஞ்சம் எடுத்து வந்துருங்களேன். நான் அப்படி எடுத்தா நான் ஜெயிலுக்கு தான் போகணும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அக்கௌண்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் எடுத்துறணும். உங்க அக்கௌண்ட் எதுவும் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு பணம் எடுத்தாரேன். பேங்காரி வீட்டில் சம்மந்தம் வச்சுக்கிட்டா நல்ல பேர் பணம் எதுவும் செய்யாமல் எடுத்துருவான்னு பார்த்தா இவ இப்படி பண்றாள. வேணுக்குன்னே பண்றா. ஏன்னா அவன் மருமகன் பைசா எப்படி எடுத்துருவா? எப்பவுமே இந்த லேடி இப்படிதான் சார் பண்ணுது. மருமகனுடைய ஏதாவது ஒரு பாஸ்புக் எடுத்துட்டு பணம் எடுத்து கொடுங்கன்னு கேக்கு. எப்படி சார் அப்படி எடுத்து கொடுக்க முடியும் அவங்க பர்மிஷன் இல்லாம? அது மட்டும் இல்லாம வேற பேங்கோடைய பாஸ்புக் எல்லாம் கொண்டு எடுக்க சொல்லுது. நீங்கள் பாவம். பக்கத்து தெருவில் இன்னொரு பேங்க் இருக்கு, அங்க ஒரு பொம்பளை நல்லா பேசும், அதுகிட்ட கொடுத்து எடுக்க சொல்லுவோம். நீங்கள் மருமகன் கிட்ட சொல்லுங்க. எப்படி ராஜேஷ் சார் சொல்ல முடியும்? குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடாதா? நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஒரு 2 நாளைக்கு இந்த பொம்பளை என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு இருக்கும். ஐயோ கடவுளே.